ஹலோ, வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. என்ன பண்றீங்கம்மா? நீ குடியரசு தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. குடியரசு நல்லா அடிக்கிறீங்க. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூமா. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இன்னைக்கு நல்லா இருக்குப்பா. இன்னைக்கு என்ன பண்ணீங்க குடியரசு தினத்துக்கு? நல்லா இருக்குப்பா. கொடியேத்துனீங்களா? ஒண்ணும் இல்ல சார், டிவி பார்த்துட்டு பேசுறாங்க. டிவி பார்த்துட்டு பேசுறீங்களா? டிவி பாத்தீங்களா? டிவி பாக்குறீங்களா? அம்மா டிவில பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, கேக்குதா? கேக்குது. எந்த ஊர் சொன்னீங்க? கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறீங்க. ரைட். அம்மா வந்து ரொம்ப எனக்கு டிவி பார்த்துட்டு பயங்கர எமோஷன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பேசும்போது அவங்க வேலையை நாங்க அப்படியே கொடுத்து அவங்கள்ட்ட பேசணும்னாங்க. ஐயோ பாவம். எதுக்கு பாவம் டிஸ்டர்ப்? அம்மாவுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க. குடியரசு தினத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? வீட்டுல லீவ் இன்னைக்கு. மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு? நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு நம்ம வீட்டுல உங்க ஷோவை பார்த்துட்டு இருக்கோம். மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு? என்னங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் சிங்கிள். அப்படிதானே? அப்போ என்னங்க இது? நீங்க நாங்க முதல் நாளே வந்துடுறோம்ல. நாங்க கண்டிப்பா ஒரு நாள் முன்னாடியே வந்துருவோம். ஒரு நாள் முன்னாடி வந்து ரூம் எல்லாம் போட்டு வச்சிருங்க ரெடியா. ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் உங்க கல்யாணம் ஆகட்டும் நாங்க வேண்டிக்கிறோம். நல்ல பொண்டாட்டியா உங்களுக்கு வரட்டும். சூப்பர் சார். அமைவது வந்து ரொம்ப முக்கியம். மனைவி சார் சொல்லிட்டாரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். காட் பிளஸ். அடுத்த காலரா ரெடியா லைன்ல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடுவோம். ஹலோ. ஹலோ, நான் சென்னை பொருஷால் வந்து கண்ணாத்தால் பேசுறேன். வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? உங்களோட நாடகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் தான் நிறைய பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐயோ ரொம்ப நன்றிம்மா. தேங்க்ஸ். நீங்க எடுத்தோன்னே இவ்வளவு சொன்னோன்னு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு குடியரசு தினமே வந்து பெரிய ஆசீர்வாதம் ஆயிடுச்சு எனக்கு. உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கும். ஐயோ பா, தேங்க்யூம்மா. லவ் யூமா. லவ் யூ. மேடம் லவ் யூமா. மேடம் அவரை விட்டீங்களே. இல்ல கேளுங்க அவர்கிட்ட. அவரோட இளமையோட ரகசியம் என்னன்னு கேளுங்க. என்னோட இளமை ரகசியம் உங்களை மாதிரி உங்ககிட்ட இருந்து எனக்கு லவ் கிடைக்குது பாருங்க. இவ்வளோ அதுதான். ஐயோ அது எங்க அம்மா அப்பா தான் கேட்கணும். எல்லாம் வந்து கடவுள் ஆசீர்வாதம், பெரியவங்க ஆசீர்வாதமா. எனவே ரொம்ப அழகா இருக்கீங்க சார். கொஞ்சம் முன்னாடி நாடகத்துல படத்துல எல்லாம் பார்த்ததோட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். நீங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு நடிகரை ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நீங்க டிவியை போட்டு மெனக்கெட்டு எனக்காக அந்த பார்த்து என்ன வாழ்த்தும் சொல்றீங்க பாருங்க. இதை விட எனக்கு வேற என்ன பிளெஸிங் வேணும் சொல்லுங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ. எந்த ஊருமா நீங்க? நான் வந்து ஊர் வந்து எங்களுக்கு காரைக்குடி சார். எங்களுக்கு இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ நாங்க சென்னையில வந்து பொருஷவாக்கத்துல இருக்கிறோம் சார். நாங்க சென்னை பொருஷவாக்கம். உங்க பேர் சொன்னீங்க? நான் பேர் கண்ணாத்தால். நாங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் சார். நாங்க சூப்பர்மா. அதெல்லாம் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தான், ஒரே குடும்பம். நம்மளுக்கு நோ செட்டியார், நோ முதலியார், நோ கவுண்டர். நம்ம ஒரே குடும்பம். சே பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. எங்களுக்காக நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை எங்களுக்காக பாட ஆசைப்படுறீங்களா? இல்லை நாங்க உனக்காக பாடணுமா உங்களுக்காக? உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ, ஊர் கும்பிடும் குலசாமி இவன். அவ்வளவுதான் பாட முடியும் இந்த பாட்டை. ஏன்னா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்ல, இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். கத்தியில கலெக்டரா நடிச்சிருக்கேன். அதனால எங்க படத்தை நீங்க பாட்டு கேட்டது எனக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிமா. ஹாப்பி. லவ் யூ.